நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். நான் பெரியநாயகி. இன்னைக்கு எந்த டெம்பிள் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியநாயக்கம்பாளையம்ல இருக்கிற நவசக்தி வாராகி டெம்பிளில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் திஸ் இஸ் த மெயின் திங். இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து பாதாள வாராகி. அண்ட் இவங்க வந்து இப்போ வெளியில் இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. ஸோ when she is getting inside, we have to சாண்ட், அதாவது மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் we have to see her அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற ஒரு வழிபாடு முறை. பட் நம்ம இப்போ எல்லாருமே நம்ம இதை ஓப்பனாக நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற டெம்பிள் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப கியூச் டெம்பிள்ஸ். நான் வந்ததில் வந்து நான் ரொம்ப நிறையா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணுற ஒரு இடம். இங்கே வரும்போதே சொல்லுவாங்க, we have to ஒரு 2 லெமன் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த லெமனில் வந்துட்டு ஒரு லெமன் சாமிக்கு வைப்பாங்க, ஒரு லெமன் நம்ம கையில் கொடுப்பாங்க அப்படின்னு. இஃப் ஆர் கர்மா இஸ் மோர், அந்த லெமன் வந்து ஒன்று பிளாக் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இது வந்து இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். இதுக்கப்புறம் இதில் டயக்னலி அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். 5 ஃபேஸஸோட ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. ஸோ இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஆஞ்சநேயர். அண்ட் டுவர்ட்ஸ் என்னோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரர் இருப்பார். நான் கம்பேரிட்டிவ்லி எல்லா டெம்பிளை விடவும் ரொம்ப பெரிய சனீஸ்வரர் இங்கே இருக்கிறவர். ஸோ சனீஸ்வரருக்காக பிரத்யேகமாக ஒரு சன்னதி ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்காங்க சனீஸ்வரருக்கு. ஸோ இது இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி இந்த சனீஸ்வரரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரர். ஸோ என்னெல்லாம் நமக்கு வரிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பிலீவிங். அண்ட் மோரோவர் இந்த டெம்பிளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ். நான் இங்கே வந்து நான் அனுபவப்பட்ட வரைக்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் மோர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க காசு கேட்கறதில்ல, காணிக்கை கேட்கறதில்ல, டொனேஷன் கேட்கறதில்ல, எதுவுமே கேட்கறதில்ல. எல்லாமே நம்மளோட விருப்பப்படி தான் இங்கே எல்லாமே பண்ணுறது. அண்ட் இங்கே அதாவது அஷ்டமி நவமி இந்த மாதிரி டேட்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திஸ் டெம்பிள் இஸ் ப்ரொவைடிங் யுவர் மணி. அதாவது அவங்க காசு கொடுப்பாங்க, சந்தன காசுன்னு சொல்லிட்டு. ஸோ காசு கொடுப்பாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டெம்பிள் நான் எனக்கு அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு காசு கொடுக்குற ஒரே டெம்பிள் இதுதான். அண்ட் மெயின் அங்கே அம்மா இருக்காங்க, வாராகி அம்மா அங்கே இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வாராகி. நான் வந்து என் லைஃப்பில் நான் அனுபவப்பட்டு நிறைய சங்கடங்கள் தீர்ந்து நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் எப்போவுமே. ஏன்னா நான் ரெகுலராக நான் இந்த டெம்பிளுக்கு மந்த்லி ஒன்ஸ் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நினச்சி நான் இந்த டெம்பிளுக்கு வந்துடுவேன். அண்ட் இங்கே இயர்லி ஒன்ஸ் கலச பூஜை பண்ணி உங்களுக்கு கலசம் கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே ஹவன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த டெம்பிளில் எப்போவுமே. அதாவது எல்லா நாளும் 365 டேஸும் ஹவன் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த கலசம் வந்து பூஜை பண்ணி நமக்கு தருவாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் கீப்பிங் இன் அதை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு எப்படி இருக்குன்னு கேட்டால் இட் இஸ் ஸோ குட். அண்ட் அண்ட் 31st நைட் வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்க. ஹோல் டே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முழிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஒரு ஷோவி தருவாங்க. தட் இஸ் ஸோ ஸ்பெஷல். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் we have to come and collect at this temple. அஷ்டமி நவமியில் வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. நியூ இயர், அதாவது தமிழ் நியூ இயர் விஷு அன்னைக்கு நெல்மணியும் காசும் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொண்டு போய் கலசத்தில் வைக்கணும். அண்டு
அதுக்கப்புறம் திரும்ப இந்த 31st அன்னைக்கு நடக்கிற பூஜையில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு ஷோவி கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 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 ஸ்பெஷலான இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாங்க இவங்க வந்து வனபத்ரகாளி. ரொம்ப ஒரு அழகான பத்ரகாளி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாங்க. இங்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கே அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பாயிண்ட் இது. வெரி ஸ்பெஷல். அண்ட் இங்கேருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க. அண்ட் ஷீஸ் ஜெயசூலினி துர்கா தேவி. ஸோ துர்கா ஆக்சுவலாக எல்லாருமே துர்காவை தான் எல்லா டைமும் ப்ரே பண்ணணும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீஸ் ஜெயசூலினி அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் இவங்களும் ரொம்ப, அதாவது பட்டீஸ்வரர் துர்கா பார்த்துருக்கீங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவங்களும், அவங்களோட ஹைட் இருக்காங்களான்னு தெரியாது, பட் ஷீஸ் ரிசம்பிள்ஸ் லைக் தட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான இடத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறதே, இந்த முக்கியமான இடத்துக்காக தான். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மெடிடேஷனுக்கான இடம்னு சொல்லலாம். பிகாஸ் எங்கெங்கே பார்க்க முடியாத ஒரு லிங்கம் எல்லாம் இங்கே இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷல் லிங்கம்ஸ். அண்ட் நிறைய பேர் இந்த மெடிடேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ எனர்ஜியோடு இருக்குது அப்படின்னு. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸ்ரீ சக்கரம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலே இந்த இடம் தான். இங்கே வந்து உட்காந்து ஒரு 10 minutes ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் நமக்கு எதுவுமே இல்லை. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இதுதான் அந்த எனர்ஜி பாயிண்ட். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான எனர்ஜி. அண்ட் அவங்க வந்து அந்த அம்பாலோட முகத்தில் பாருங்கள், அப்படியே அந்த உயிரோட்டம் அப்படியே தெரியும். ஷீ ஸோ ஸ்பெஷல். அவ்வளோ நல்ல ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு, நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காடு. ஸோ இந்த இடத்துக்கான ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே இந்த லிங்கமும் இங்கே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸும் தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரத்யேகம், அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டோன்ஸ். எதுவுமே நம்மளால நார்மல் பீப்புள்ஸ்னால அவைலபிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாச்சூஸோ ஸ்டோனோ கிடையாது. எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இட் இஸ், அது எல்லாமே கிறிஸ்டலோட இதில் இருந்து வந்திருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யார் இங்கே வந்தீங்கனாலும் யாருமே எம்டி ஸ்டொமக்கோட போக முடியாது. 24 hours இங்கே அன்னதானம் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலுங்க. நான் எந்த டெம்பிளையும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. பட் ரொம்ப நல்ல ஃபுட்டு, அதாவது சும்மா அன்னதானம் போடுறோமே அப்படிங்கிறதுக்காக சும்மா போடுறது கிடையாது. ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப சூப்பராக போடுறாங்க. யாருமே வெறும் வயிற்றோடு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட கான்செப்ட். எல்லா டைமும், எந்த டைம் வந்தீங்கனாலும் உங்களுக்கு அங்கே ஃபுட்டு இருந்துகிட்டே இருக்குது, சாப்பிட்லாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதாவது கொடுக்குறவங்க இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டைம் தான். ஆனால் நீங்கள் எந்த டைம் வந்தீங்கனாலும், எந்த டைமாக இருந்தாலும் ஃபுட் அவைலபிள் இருக்கிற ஒரே டெம்பிள் இங்கே தான் எப்போவுமே. அதாவது 24 hours இங்கே அன்னதானம் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த எம்டி ஸ்டொமக்கோடு போகாமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மனசாரையும் வயிறாரையும் வாழ்த்திட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக போகலாம். நமஸ்காரம்.